कारुण्य श्रीनिवासेति श्रेष्ठतया पात्रं गुणान्वितः कौशिकोऽनन्तरङ्गार्यश्चिरं विजेतां भुवि न्यस्तात्मीयभरं वरप्रदगुरो वैराग्यभाग्यो रथो वेदान्तामृतसारमन्तमनघात् श्रीश्रीनिवासात् गुरोः श्रीशैलान्वयकौस्तुभस्य तनयं श्रेयोनिधे श्रीनिधेः वन्दे साधुकटाक्षकेळनिलयं श्रीकृष्णसद्देशिकं श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षणेति त्वैगागमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्घशीलं गोपालदेशिकमुनिं कुरुमाश्रयामः नारायणाख्येतिराजपदाब्जभृङ्गः श्रीवासयोगिगुरुणार्पितभारमीशे भक्त्यादिपूर्णवरदारिकृपात्तचिह्नं श्रीश्रीनिवासमुनिवर्यमहं प्रपद्ये श्रीनारायणयोगीन्द्रवरदारिकृपाश्रयं रङ्गेशपादविनतं श्रीनिवासमुनिं भजे श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यो नित्यमुच्युतपदां जयुग्मरुक्मव्यामोहतः तरितराणितनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य देकसिन्धो रामानुजस्य चरणौ चरणं प्रपद्ये विगाहे आमुनं तीर्थं साधुवृन्दावने स्थितं निरस्तजिह्मगस्पर्शेत कृष्णकृतादरः नाथेन मुनिनाथेन भवेयं नाथवानहं यस्य नैगमिकं तत्त्वम् अस्तामलगताङ्गतं यस्य सारस्वतस्रोतो कुलामोदवासितं श्रुतीनां श्रमायालं शठारिं तमुपास्महे वन्दे वैकुण्ठसेनान्यं देवं सूत्रवती सखं यद्वेत्र शिखरस्पन्दे विश्वमेतद्व्यवस्थितं सह धर्मचरीं शौरेः सम्मन्त्रितजगद्धितामनुग्रहमयीं वन्दे नित्यमज्ञातनिग्रहां कमप्याद्यं गुरुं वन्दे कमलाग्रहमेधिनं प्रवक्ता छन्दसां वक्ता पञ्चरात्रस्य स्वयं रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं ക്ഷീരൊന്നു തിരുവേങ്കടമുടയാൻ പാലൊന്നു ചൊന്ന പഴമൊഴിയുൾ ഓരൊന്നുതാനേ അവയാധോ ധാരണിയിൽ വാഴ്വാർക്ക് വാനേറപ്പോവളവും വാഴ്വ് പ്രഖ്യാതശ്രുതി വിഭവാൻ ഗുരുന ശേഷാൻ പ്രശ്രിത്യ പ്രണേതി വെങ്കടേശ ലക്ഷ്മീശ പ്രപദന വൈഭവ പ്രതിഷ്ഠാം രാഗാന്ധ്യ പ്രശമനകരീം രഹസ്യരക്ഷാം लक्ष्मीपतेर्यतिपतेश्चदैकधाम्नो योऽसौ पुरा समजनिष्ठजगद्धितार्थम् प्राच्यं प्रकाशयतु वः परमं रहस्यं संवादयेष शरणागतिमन्त्रसारः श्रीमते रामानुजाय नमः नमः गद्यभाष्यத்திலே உபாய அனுஷ்டானம் பண்ணக்கூடிய ஸ்தலம் பாஷிகாரர் முதல்ல புருஷகார பிரபத்தி பண்ணி இப்போ ஸ்ரீ விசிஷ்டனான பகவான் பக்கத்துல உபாய அனுஷ்டானத்தை பண்ணிட்டு இருக்கார். அந்த ஸ்தலத்துல பகவானோட எல்லா திவ்யமான ஸ்வரூப ரூப விபவம் குணம் ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் எப்படி அனுசந்தானம் பண்றார், அதே மாதிரி அவனோட ஆயுதங்கள் பூஷணங்கள் இதெல்லாமே இங்கே அனுசந்தானம் பண்றார். இப்போ அதில் பூஷணங்கள் எல்லாம் பார்த்தோம், கல்யாண குணங்களோட அனுசந்தானம் பார்த்தோம். அது அற்புதமாக பாஷிக்காரர் எப்படி அனுசந்தானம் பண்ணியிருக்கார் அப்படின்னு சுவாமி தேசிகன் ஒரு ஒரு விசேஷணத்துக்கும் கூட விசேஷமான அர்த்தங்கள் எல்லாம் தெளிவுபடுத்துகிறார். இதில் இப்போ அவனோட திவ்யமான ஆயுதங்கள் அதோட அனுபவத்தை இப்போ அனுசந்தானம் பண்றார். இங்க மூலத்திலே ஸ்வானுரூபா சிந்திய சக்தி शंख चक्र गदा सिशार्ंगादि असंख्येय नित्य निरवध्य निरतिशय कल्याण दिव्यायुधा இது அவனோட திவ்யமான ஆயுதங்கள் அதோட பாகத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு இருந்தது. இப்போ இந்த திவ்யாயுதங்கள் எல்லாம் அவனுக்கு தன்னோட ஆஷ்ரிதாளுக்கு அனுபவத்துக்காகவும் பூஷணமாகவும் ரெண்டு விதமாக பூஷணங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவனுடைய விரோதிகளுக்கு இதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அந்த ஆஷ்ரிதாளை எப்படி அனுபவிக்கிறா அப்படின்னு அந்த அனுபவத்தினால ரக்ஷணத்துக்கு உபயுக்தமான திவ்யமான ஆயுதங்கள் இங்கே சொல்லப்படுது. ஆஷ்ரித ரக்ஷணைக்கு எப்படி பகவான் இந்த ஆயுதங்களை எல்லாம் உபயோகிக்கிறான் அப்படின்னுட்டு
அதனால பூர்வோக்த விக்கிரகாதி விசிஷ்டாபேட்சையா ஸ்வசப்தா அப்படின்னா சுவானுரூபா அப்படின்னு சொன்னா இது எல்லாமே ஸ்வானு சப்தங்கள் எல்லாம் பகவானுக்கு தான் இங்கே அன்வயிக்கிறது அப்படின்னு சொல்றா. பகவானோட விக்கிரகத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அப்படின்றதுனால ஸ்வ அனுரூபான தனக்கே அனுரூபமானது அப்படின்னுட்டு அந்த திவ்யமங்கல விக்கிரகத்துக்கு அனுரூபமான அதுக்கெல்லாம் ஒரு ஒரு ஆயுதங்களுக்கும் ஒரு ஒரு விதமான ஆனுரூப்பியம் அப்படின்னு இருக்கிறது. எல்லாமே சர்வேஷாம் ஆயுதானாம் சர்வாயுத காரியகரத்வாத் அச்சிந்திய சக்தித்வோக்தி அப்படின்னார். ஒரே ஆயுதமே எல்லா விதமான ஆயுதங்களோட சக்தியும் கூட இருக்கு இருக்கு எல்லாருடைய காரியத்தையும் ஒரே ஆயுதமே பண்றதுக்கு சமர்த்தமா இருக்கு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அப்படியும் அந்த ஆயுதங்களோட எல்லா ஆயுதங்களோட சக்தி எல்லாம் அவன் நகத்திலேயே ஆவாகனை பண்ணிட்டு நிருசிம்ம அவதாரத்துல ஒரு க்ஷணத்துல இரண்யகசிபுவோட சம்ஹாரம் பண்ணான் அப்படின்னு சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராம க்ஷணை பாணிஜைஹி அப்படின்னு புராதனமான ரொம்ப பிராச்சீனமானது அந்த கிராமம் ஆயுத கிராமங்கள் சமூகம் எல்லாம் பிரத்யாதிஷ்டா திரும்பி அனுப்பிவிட்டானோ எல்லாமே. இந்த ஆயுதங்கள் எல்லாம் இப்போ பிரயோஜனம் இல்லை. இந்த அவதாரத்தில் இரண்யகசிபு கேட்ட வரத்தில் எந்த ஆயுதத்தினாலையும் எனக்கு மரணம் வரக்கூடாது அப்படின்னு பிரம்மா கிட்ட வரம் கேட்டான் அவன். அதனால அந்த ஆயுதங்களோட எல்லா சக்தியும் நகத்திலேயே ஆவாகனம் பண்ணி பகவான் நகத்தையே ஆயுதமாக சர்வாயுதமாக உபயோகிச்சாங்க அப்படின்னு சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார் தசாவதார ஸ்தோத்திரத்தில். அந்த மாதிரி ஒரு ஒரு ஆயுதங்களுக்கும் கூட அப்படி எல்லா ஆயுதத்தோட சக்தியும் காரியத்தையும் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு. அதனால அச்சிந்திய சக்தி அப்படின்னு இங்கே சொல்றாரு அப்படின்னார். குடார டங்க குத்தாலாதி காரியம் சால சவலவ சுதாதல பேதனம் ஏகேன ஹி ஷரேண கிருதமுச்சத்தை அதுக்கு பிரமாணத்தை காமிக்கிறார். ஒரு இதெல்லாம் வேற வேற விதமான ஆயுதங்கள் நிலத்தை அகியறதுக்கு உபயோகிக்கிறது. அதே மாதிரியே மரத்தை சேதனம் பண்ணணும் அப்படின்னா உபயோகிக்கிறது. இந்த மாதிரி விதவிதமான காரியங்களுக்கு வேற வேற காரியங்களை வேற வேற ஆயுதங்களை லோகத்தில் உபயோகப்படுத்துகிறோம். ஆனால் பகவான் என்ன பண்ணா அப்படின்னா எல்லாத்தையும் ஒரே இந்த ஆயுதத்தினாலே எல்லாத்தையும் பேதனம் பண்ணான் அப்படின்னு சொல்றான். அவனுக்கு விபேதச்ச புனः சாலான அப்படின்னு எல்லாத்தையும் அவன் சப்த சால விருட்சங்களை மாத்திரமும் இல்லாம எல்லா அந்த பூமியெல்லாம் பேதிச்சுண்டு போய் பர்வத்தத்தை எல்லாம் பேதிச்சுண்டு போய் மறுபடியும் அவனோட இதுல சேர்ந்தது அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி ஒரு ஷரத்தினாலேயே எல்லா காரியமும் ஆயிடுத்து. அதனால அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ராமாயணத்துல பிபேரிச்ச புனசாலான் அப்படின்னுட்டு சகாயகிருத்தியம் கிம் தஸ்யா இத்தியாதிபி. அந்த மாதிரி அந்த சமயத்துல சுக்ரீவர் சொல்றார் இவனுக்கு சகாயகிருத்தியம் கிம் தஸ்யா ஏன சப்தமஹா துருமாக சைலஸ்ய வசுதா செய்வ பாணேன ஐக்கியேன தாரிதாக. அந்த பர்வதத்தையும் பூமியும் எல்லாத்தையும் அவன் பேதிச்சுண்டு போச்சான் ஒரே பானம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஆயுதத்தை பானத்தை எல்லாம் உள்ள பகவானுக்கு நாங்கள் என்ன சகாயம் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சுக்ரீவர் ஆச்சரியப்படுறார். அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரே ஆயுதமே எல்லா ஆயுதத்தோட காரியமும் பண்றதுக்கு சமர்த்தமா இருக்கு அப்படின்றது தெரியுது. அதுவா நித்திய சூரிய சமாவிஷ்டத்தையா தது இச்சானுகுண விசித்திர காரிய சாமர்த்தியமிகா விவக்ஷிதம் அப்படின்னார். இதுல இந்த ஆயுதங்கள் எல்லாம் எல்லா சேத்தனங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நித்திய சூரியகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அந்த தத்துவத்துக்கு அபிமானி தேவதைகள் ஒரு ஒரு தத்துவத்துக்கும் அபிமானி தேவதை. இப்போ மனசுக்கு சுதர்சன சக்கரம் தத்துவாபிமானி தேவதை தேவதையாகி பகவானோட திவ்யமங்கல விக்கிரகத்தில் ஆசிரியம் எடுத்துட்டு இருக்கு. அதெல்லாம் யாரு அப்படின்னா நித்திய சூரிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால இது நித்திய சூரியோட சமாவேசம் அவனோட திவ்யமங்கல விக்கிரகத்தில் அதுக்கு அனுகுணமான விசித்திரமான காரியங்களை எல்லாம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது உத்தர ராமாயணத்தோட ஸ்லோகம் எடுக்கிறார். शरा नानाविधाश्चापि धनुरायत विग्रहम् अन्वगच्छन्तकाकुत्स्थं सर्वे पुरुष विग्रहाः அப்படின்னு
எல்லாமே புருஷ புருஷனோட ரூபம் எடுத்துட்டு பகவானோட பின்னாடியே வந்துட்டு இருந்துதான் எல்லாமே. எல்லாம் ஒரு ரூபத்தை எடுத்துட்டு வந்துட்டு இருந்தான் பகவான் பின்னாடி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி விஸ்வாமித்திரர் பலம் மதிபலம் எல்லாம் அவருக்கு உபதேசம் பண்ணி எல்லா சஸ்திரங்கள் அஸ்திரங்கள் எல்லாம் உபதேசம் பண்றார் ராமருக்கு. அந்த சமயத்திலையும் கூட எல்லாமே பகவானுக்கு வந்து நான் என்ன கைங்கரியம் பண்ண முடியும், எப்போ பண்ண முடியும், என்ன அண்ணா எல்லாம் நீங்கள் மறையா இருங்கோ, நான் எப்போ வேணுமோ அப்போ நான் ஞாபகப்படுத்துகிறேன் அப்படி என்ன ராமர் சொல்றாரு. இந்த மாதிரி உத்தர ராமாயணத்துல எல்லாம் புருஷாவோட ரூபத்தை எடுத்துட்டு பகவான் பின்னாடி வந்துட்டு இருந்தது அப்படின்னு இந்த மாதிரி சாமர்த்தியம் எல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவ எல்லாம் நித்தியசூரிகளானாலே அப்படின்னுட்டு தத்துவாபிமானி தேவதைகள் அப்படின்னு அஸ்திரபூஷணாத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சக்கரஸ்ய ஹேதி ராஜத்வேன சங்கஸ்ய பூர்வோக்தி ஹெச்சி ராஜத்வேபி. இந்த ஆயுதங்களுக்கெல்லாம் ஹேத்தின்னு ஆயுதங்களுக்கெல்லாம் ராஜாவான் சக்கரா அப்படின்னு சக்கரம் சுதர்சன சக்கரம் வந்து ஆயுதங்களுக்கெல்லாம் ராஜா ஹேத்தி ராஜா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருந்தாலும் இங்கே முதல்ல சொன்னப்போ சங்க சக்கரா அப்படின்னாரு. சங்கத்தோட சங்கத்தை முதல் தியானம் பண்றாரு இங்கே பாஷிக்காரர். எப்படின்னா எதுக்காகன்னா சர்வசக்தே ஹே பகவதா மோக்ஷ பிரதான சக்தி சூச்சகத்தையா அபியர்ஹிதத்வாபிப்பிராய அப்படின்னார். அபியர்ஹிதம் பூர்வம் அப்படின்னுட்டு பாணினி சூத்திரத்தில் வருது. அபியர்ஹிதம்னா பிரதானமானது அப்படின்னுட்டு, பிரதானமானது முதல்ல சொல்லப்படுறது அப்படின்னுட்டு சமாசங்களை எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி அபியர்ஹிதமாதன் பூஜ்யார்த்தம் பிரதானம் பிராதானியத்தை காமிக்கிறதுக்காக. ஏன்னா அந்த சங்கம் அப்படின்றது பிரணவத்தோட சன்னிவேஷம். அந்த பிரணவம் பாஞ்சஜன்யம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அது அவனோட மோட்ச பிரதான சக்தியை காமிக்கிறது. ஞானம் கொடுக்குறான் பகவான் சங்கத்தினாலே துருவனுக்கு ஞானத்தை உண்டு பண்ணான். இந்த மாதிரி அது பிரணவ சன்னிவேஷம் மோட்ச பிரதான தத்துவ அது அந்த சக்தியை சூச்சனை பண்றது. அதனால முதல் சங்கத்தோட இங்கே தியானம் பண்றார் அப்படின்னு சொல்றார். பரமசம்ஹிதையில அதுக்கு பிரமாணத்தை காமிக்கிறார். சிருஷ்டி பீஜம் ததா பத்மம் சக்கரம் ஸ்திதி நிபந்தனம் கதா சம்ஹார பீஜந்து சங்கம் முக்தி நிபந்தனம் அப்படின்னு. எந்தெந்த காரணத்துக்காக இதெல்லாம் இருக்குன்னா அவனோட பத்மம் வந்து சிருஷ்டிக்கு காரணமாக தான், அவனோட சக்கரம் வந்து ஸ்திதிக்கு காரணமாக தான், கதை வந்து சம்ஹாரத்துக்கு காரணமாகுது, சங்கம் வந்து மோட்ச பிரதானத்துக்கு காரணமாகுது அப்படின்னு கூடிய பிரமாணத்தை பரமசம்ஹிதையிலேருந்து எடுத்து காமிக்கிறார் இதுக்கெல்லாம். இதே மாதிரி வேற இடத்துலையும் பார்த்துக்க வேண்டியது. பஞ்சானாம் கண்டோக்தி பிராதானியார். 5 ஆயுதங்கள் தான் சொல்லியிருக்காரு இங்கே. சங்க சக்கர கதா அசி ஷாரங்கம் அப்படின்னு. இது பிரதானமான ஆயுதங்கள் அனுக்கூடிய உத்தேசத்தினாலே பஞ்சாயுதானி பஞ்சபூத சக்தி ரூபாணி இது பாரதே புரோக்தம். அங்கேயும் அதுவும் சொல்லப்பட்டிருக்கு. பஞ்ச ஆயுதங்கள் பஞ்ச பூத சக்தி அப்படின்னு அந்த ரூபமாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்ன அது பிரமாணத்தை அதுக்கும் காமிக்கிறார். அநேக திவ்யாபரணம் திவ்யா அநேகோத்தியதாயுதம் முதலானது இங்கே இல்லை. அஸ்திரபூஷணாத்தியாயாதிஷு மகதாதி தத்துவரூபாணி. அஸ்திரபூஷணாத்தியாயுதாதிஷு அப்படின்னு அஸ்திரபூஷணாத்தியாயாதிஷு இங்கே விட்டு போயிருக்கு பிரிண்ட். அஸ்திரபூஷண அத்தியாயாதி அப்படின்னு சப்தம் இங்கே. அஸ்திரபூஷணாத்தியாயாதிஷு அஸ்திரபூஷணாத்தியாயமே முதலான இடங்களில் மகதாதி தத்துவரூபாணி மகத்து முதலான தத்துவரூபம்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே அங்கே வேறு மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. பஞ்சாயுதங்கள் பஞ்சபூக்த சக்தி ரூபம்னு ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. மகத்தே முதலான தத்துவங்களுக்கு அபிமானி தேவதை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அஸ்திரபூஷண அத்தியாயத்தில். அதெல்லாம் வேதவாதத்துக்கு அனுகுணமாக எடுத்துக்க வேண்டியது, விரோதம் இல்லாத மாதிரி அப்படின்றது. உபயம் தாத்பரிய பேதாத விரோத நிர்ணயம் அப்படின்னார். ஆதி என்றதுனாலே ஹாலமுசல ஆதி சங்கிரகம், ஆதி என்றதுனாலே மற்ற ஆயுதங்கள் எல்லாம் சங்கிரகம் பண்ணப்பட்டிருக்கு அப்படி என்னார். அவனுக்கு சஹசிரபுஜ விஸ்வரூபாதி விக்கிரகேஷு ஆயுதானம் அசங்கேயத்துவம். என்ன ஆதி அப்படின்னு சொன்னார். 5 ஆயுதங்களை சொல்லி ஷாருங்காதி அப்படி என்னார். ஆதி என்ன இன்னும் எத்தனையோ ஆயிரக்கணக்காக ஆயுதங்கள் எல்லாம் இருக்கு அவனுக்கு. பகவத்கீதையில சொன்ன மாதிரி அநேக திவ்யாபரணம் அநேகோ அநேகோத்யதாயுதம் இத்தியாதிபிகி சுவியக்தம் அப்படின்னார். சஹசிரபுஜம் விஸ்வரூபம் முதலான விக்கிரகங்கள்ல அவனுக்கு எத்தனை ஆயுதங்கள் அசங்கேயமான ஆயுதங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு.
நித்திய நிரவத்தியம் எல்லாம் அவனுக்கு நித்தியமானது, தோஷமில்லாதது. சுப லட்சண பௌஷ்கல்யா ஆபரண கோட்டோப்பி நிவிஷ்ய சோபாதிசய ஹேத்துத்வாத். அது ஆபரணம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால அதிசயமான சோபை உள்ள ஆயுதங்கள் பகவானுடையது அப்படின்னு. அனுகூல தம சுபாவத்வாத், அத்தியந்த அனுகூலமாக இருக்கும் ஆசிரிதாளுக்கு. முமுக்ஷு தியேய விக்கிரக விசேஷணத்தையா, முமுட்சுகளுக்கு தியானம் பண்றதுக்கு இது இப்போ பகவானோட திவ்யமங்கல விக்கிரகம் முமுட்சுவோட தியானம் பண்ணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த முமுட்சுக்கு தியானம் பண்றதுக்கு உபயுக்தமா இருக்கு. அதுக்கு எல்லாம் அந்த விக்கிரகத்துக்கு விசேஷணங்கள் இதெல்லாம். மோக்ஷோபயோகித்வாச்ச, அதுவும் சப்தம் விட்டு போயிருக்கு இங்கே. மோக்ஷ உபயோகித்வாத்து ச அப்படின்னு, மோக்ஷத்துக்கு உபயுக்தமா இருக்கு. மோக்ஷோபயோகித்வாத்து ச நிரதிசய கல்யாணத்துவம். அதனால இங்கே நித்திய நிரவத்திய நிரதிசய கல்யாணம் அப்படின்னார். அத்தியந்த மங்களகரமானது, அதுக்கு மேலே ஒரு அதிசயம் இல்லாத மாதிரி இருக்கக்கூடிய மாங்கல்யம் அதில் இருக்கு. இந்த ஆயுதங்கள்ல என்ன அதுக்கு சோபை இருக்கு, அதிசயமான சோபை உள்ளது, அத்தியந்த அனுகூலமான சுபாவம் உள்ளது. முமுட்சுகளுக்கு தியானம் பண்ணக்கூடிய திவ்யமங்கல விக்கிரகத்துல விசேஷணங்களாக இருக்கக்கூடியது. அப்புறம் மோட்சத்துக்கு உபயுக்தமாக இருக்கக்கூடியது. இந்த எல்லா காரணத்தினாலையும் நிரதிசயமான கல்யாணம் அது இருக்கு. அதுல கல்யாணமயமான ஆயுதங்கள் அப்படின்னு சொன்னார். அடுத்ததாக ஸ்ரீ விசிஷ்டத்துவத்தை இங்கே மறுபடியும் அனுசந்தானம் பண்றார். இங்கே स्वाभिमत नित्य निरवध्यानुरूप स्वरूप रूप गुण विभव ऐश्वर्यशीला जनमधिकातिशय संख्येय கல்யாண குணகண ஸ்ரீவல்லபா அப்படின்னு முதலையும் ஒரு ஸ்ரீ விசிஷ்டத்துவத்தை அனுசந்தானம் பண்ணார். இங்கே ஆதரத்தை, அத்தியதிகமான ஆதரத்தை காமிக்கிறது அப்படின்னு சொல்றார். இங்கே அத்த ஏவம் வித பூஷணாயுதாதி விதிசிஷ்டஸ்யா, இந்த மாதிரி பூஷணம் ஆயுதம் முதலானாலே விசிஷ்டமான பகவான். ஏவம் வித பூஷண ஆயுதாதி விசிஷ்டஸ்ய, அவனுக்கு நிருபாதிக போக்யஸ்ய பர்த்துஹு பிரதான போக்திருத்வேன அவஸ்திதா தேவீஹி பிரதிபாதையன். அவனுக்கு பிரதான போக்திருத்துவம் அப்படின்னு சொல்லி போக்கியபூத்தையான ஸ்ரீதேவியை சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு ஸ்ருதிகள்ல எல்லாம் அது அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஸ்ரீதேவியோட ஸ்வரூபம் அற்புதமாக பிரதமம் வியாக்கியே பிராபிய பிராபகதசையோ நித்யான்விதத்வேன, பிராபிய தசையிலையும் பிராபக தசையிலையும் நித்தியமாக சம்பந்திச்சவள் ஸ்ரீதேவி அப்படின்றது இங்கே தெரியுது. அது முதல் சொல்லப்பட்டது. இங்கே ஸ்ரீயம் ஆதராதிசயாத் உக்த பிரகார விசிஷ்டத்வே பிரமாணதார்டிய தியோதனாய சுவாபிமதாய. அதனால இங்கே புனருக்கு தோஷம் கிடையாது. அத்தியதிகமான ஆதரத்தை காமிக்கிறதுக்காக இங்கே மறுபடியும் ஸ்ரீதேவி விசிஷ்டத்துவத்தை இங்கே சொல்றார் அப்படின்னு சொல்லி. ஸ்ரீயா வல்லபா இது விக்கிரகே ஸ்ரீவல்லபா அப்படின்னு சொன்னப்போ ஸ்ரீவல்லபா ஸ்ரீயா வல்லபா நித்தியானுகூலம் ஸ்வதா, எப்போவுமே அனுகூலமானது, சுவாபாவிகமான அனுகூல்யம் உள்ளவள். பிரசித்தமான சுவாவம் ஸ்ரீக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நித்திய நிர்திசய போக்யா இது தர்சிதம் சியாது. ஸ்ரீஹாப்பி அசௌ அப்படின்னா ஸ்ரீதேவிக்கும் இவன் நித்திய நிர்திசயான போக்கியம் அப்படின்றதும் கூட காமிக்கப்படுறது. ஸ்ரீயா வல்லபா, ஸ்ரீதேவிக்கு ஸ்ரீதேவி ஸ்ரீயா வல்லபா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீஹி வல்லபா எஸ்யா சொல்லப்போ அவள் இவனுக்கு அவள விஷயத்தில் இருக்கக்கூடிய அவள்னால உண்டாகக்கூடிய வால்லபியம் அது காமிக்கப்படுறது. பிரியத்தமையா தயா நிவேதித்தம் ந பிரத்யாக்கியாதி இது பலதி. அது இதோட ஒரு விசேஷனம் நமக்கு கிடைக்கிறது. என்னன்னா ஸ்ரீதேவி இவனுக்கு வல்லபையா இருக்கிறதுனால அந்த வாலபிய பிரயுக்தமானது என்ன ரொம்ப பிரியத்தமள். அவள் என்ன சொன்னாலும் இவன் தள்ளி போட மாட்டான், அதை நடத்தி கொடுக்குறான். அதனால புருஷகாரத்துவம் நமக்கு ரொம்ப பிரதானமாக உபயுக்தமாகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரியும் அனுபவிக்கலாம். ஈதிருஷம் ச அபிமதத்துவம் இதெல்லாம் பிரமாணம் காமிக்கிறார். ந ஜீவேயம் க்ஷணமபி வினாதாம் அசிதே க்ஷணாம், இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு ராமாயணத்தில். நத்வஹாம்
தாம் வினா சீதாம் ஜீவேயம் ஹி கதஞ்சனா, ஒரு க்ஷணமும் நான் இருக்க முடியாது என்னாலே. கச்சின்ன தத்தேம சமான வருணம், இதெல்லாம் தாயார் சொல்லி கூடியது. இங்க சொல்லப்பட்டிருக்கு, குஷலி அதிகா குத்ஸ்தஹா மத்கிருதே காக்கமாத்ரே தூ ராமஹ இது ராமஹ சமுத்திராந்தாம் துஷ்கரம் கிருத்தவான் ராமஹ. ராமரோட வார்த்தை, சீதையோட வார்த்தை, ஹனுமாரோட வார்த்தை, இதெல்லாம் பிரமாணம் காமிக்கிறார். நஜீவேயம் க்ஷணமபி வினாதாம் அசிதே க்ஷணாம், ராமரோட வார்த்தை. அது ஊர்துவம் மாசான் நஜீவேயம் அப்படின்னு ஹனுமார் கிட்ட சொல்லி அனுப்புனா. அப்போ ராமர் சொல்றாரு, சிரஞ்சீவதி ஜானகி அப்படின்னார். ஒரு மாசம் இருக்கிறாளா என்ன பிரிஞ்சு? ரொம்ப காலம் இருந்த மாதிரி ஆச்சே. அப்போ எனக்கு ஒரு க்ஷணமும் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னான் ராமர். நத்வகம் தாம் வினா சீதாம் ஜீவேயம் கதஞ்சனாம், இருக்கவே முடியாது அப்படின்னா. சீதை சொல்லச்சே ஹனுமாரே பிரச்சனை பண்றா. ராமனோட லட்சணங்கள் எல்லாம் கேட்டு அப்புறம் எப்படி இருக்கான் ராமன் சொல்லச்சே, கச்சின்ன தத்தேம சமான வர்ணம் தஸ்யானனம் பத்ம சமான கந்தி மயா வினா சுஷ்யதி சோகதீனம் ஜலக்ஷயே பத்மமிவா தபேனா. சொல்றா இங்கே, ஒரு ஒரு கமலம் எப்படியா இருந்ததுன்னா ஜலமே இல்லை. அப்போ சூரியனோட வெயிலுக்கு அது எப்படி சோஷிச்சு போகிறதோ, உணர்ந்து போகிறதோ, அந்த மாதிரி அவனோட அவனோட முகம் எல்லாம், முகமண்டலம் எல்லாம் வாடி இருக்கா. அவன் முகம் எப்படி என்ன, தத் ஹேம சமான வர்ணம் தஸ்யானனம் பத்ம சமான கந்தி, அந்த மாதிரி அந்த பரிமளத்தை உள்ளது. மயாவினா சுஷ்யதி சோகதீனம், சோகம் படுறானா அவன், அவன் முகமண்டலத்தில் இந்த மாதிரி சோகம் எல்லாம் தெரியுறதா அப்படின்னு கேட்கிறா. கேட்டுட்டு அவன் இல்லை குஷலி, அவன் ரொம்ப குஷலமா இருக்கான் அப்படின்னார் ஹனுமார். குஷலி தவ காக்குஸ்தகா அப்படின்னு சொன்னப்போ, குஷலி எதி காக்குஸ்தகா சொல்ற கேட்கிறா அவளு. கிண்ணு சாகரமேகலா மஹீம் தஹதி கோபேன யுகாந்த அக்னிரிவோத்திதா. இந்த சாகரம் எல்லாம் மேகலை மாதிரி இருக்கு. அந்த சாகரத்தை மேகலையாக உள்ள இந்த பிரபஞ்சத்தை ஏமோ அதெல்லாம் பரிவர்த்தனை பண்ணல. இந்த மாதிரி குஷலமாக இருந்தா ஏன் அவன் அதெல்லாம் பண்ணி என்னை அழிச்சுட்டு போகல அப்படின்னு கேட்கிறா அவள். மத்கிருத்தே சொல்றா அவள். அவளுக்கு அனுப்பிச்சே ஒரு உனக்கு ஏதாவது ஒரு அபிஜானம் கொடுமா அப்படின்னு சொன்னப்போ, மத்கிருத்தே காக்கமாத்திரேபி பிரம்மாஸ்திரம் சமுதீரித்தம், ஒரு சாமானியமான காக்காசுரன் மேலே பிரம்மாஸ்திரத்தையே அபிமந்திரணம் பண்ணி விட்டான் ஸ்ரீராமன். தஸ்மாத்யோ மாம் ஹரத்வத்தா க்ஷமசேதம் மஹீபதே, நீ என்னை அபகரணம் பண்ணானே இந்த ராவணன், அவனால ஏன் என்னை இன்னும் காப்பாற்ற மாட்டேன் அப்படின்னு ராமருக்கு சொல்லு, நான் சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்றான் ஹனுமாருக்கு. எதிராமஹா சமுத்திராந்தாம், இது ஹனுமார் சொல்லக்கூடிய வார்த்தை. சீதையை பார்த்துட்டு சொல்றான், இந்த மாதிரி தாயாரை பிரிஞ்சு எப்படியானா இருக்கான் பகவான். எதிராமஹா சமுத்திராந்தாம் மேதினியும் பரிவர்த்தையேது அஸ்யாஹா கிருத்தே ஜெகச்சாப்பி யுக்தமித்யேவமே மதிஹி அப்படின்னா, மூணு லோகத்தையும் அவன் தம்சம் பண்ணாலும் இவளுக்காக யுக்தமானதே அது. அந்த மாதிரி தாயார் பார்த்து அவருக்கு தோன்றுது ஹனுமாருக்கு. துஷ்கரம் கிருத்தவான் ராமஹா ஹீனோ இதனையா பிரபு தாரயதி ஆத்மனோ தேகம் துக்கேன அவசியத்தி. ரொம்ப கஷ்டம் அவன் அனுபவிச்சுட்டு இருக்கான். ரொம்ப துஷ்கரமான காரியம் பண்ணான் ராமன். இவ்வளவு நாள் படிச்சிருக்கானே, இவளை விட்டு அப்படின்னு சீதையை பார்த்தப்போ அவளோட சௌந்தரியம், சோபை இதெல்லாம் பார்த்து அவரோட சகஜமான குணங்கள், ரூபம், குணம் எல்லாம் பார்த்து ஹனுமாருக்கு தாயாரை பற்றி விஷயத்தில் ராமர் இப்படிதான் இவளை பிரிஞ்சு இருக்கான் இவ்வளோ காலம் அப்படின்னு தோன்றது. இதெல்லாம் அவனுடைய வால்லபியம், ரெண்டு பேருக்கும் எப்படி பரஸ்பரமாக இருக்கு வால்லபியம் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த நித்திய நிருதிஷ நித்திய நியத பிராதானிய தாரதமிய கிரமேண ஸ்ரீயாசா ஏகாசனஸ்தே திவ்யௌ தச்சாயா சங்காசத்தையா தர்ஷயதி ஏவம் பூத அப்படின்னு சொல்லி அடுத்ததாக ஏவம் பூத பூமி நீளா நாயகா. ஏவம் பூத பூமி நீளா நாயகா அப்படின்னாரு. பூமி நீளா நாயகம், பூதேவி நீலாதேவி ரெண்டு பேரும் இருக்கா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை பிரமாணம் காமிக்கிறார். தேவித்வாமனு நீலையா சகமஹி தேவ்யா சஹசிரம் ததா उपदिश्यमान धर्माधाराद धारा धारादिशेन धारात् अतिदिश्यमान धर्माधारस्य स्वतः प्राप्त वैषम्य अविरोधेन साम्यम व्यवस्थाप्यम அப்படின்னார்.
இந்த சொல்லப்பட்ட கூட்ட தர்மங்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணக்கூடிய தர்மங்களுக்கெல்லாம் ஆதாரமானது. இது ஒன்று உபதிஷ்யமானது, ஒன்று அதிதிஷ்யமானது. பூமி தேவியும் நீலாதேவியிலையும் இதெல்லாம் அதிதேசம் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கும் ரெண்டுக்கும் விரோதம் அவிரோதத்தினாலே எடுத்துக்க வேண்டியது. நாங்கள் விரோதம் இல்லை, பிராப்பிய வைஷமிய அவிரோதேனா அப்படி என்னார். நான் எல்லாருமே ஸ்ரீதேவியோட விபூதின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவளும் தனியாகவும் இருக்கா, ரெண்டு பேரும் மகிஷிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரீஷத்தே லக்ஷ்மிஷ்ட பத்னியும் இந்த புருஷ சூக்தம் சொல்றது. பரரூபத்திலையும் தேவி திரே சம்பந்தா பிரமாண சம்மதா அப்படின்னு. பரரூபத்திலையும் மூணு பேரும் இருக்கிறது பிரமாணத்துக்கு அனுகுணமாக இருக்கு. அதை காமிக்கிறார். பலபௌஷ்கரே தேவோ வைகுண்டநாதஸ்து அனந்தாசன சம்ஸ்திதா சேவியா ஸ்ரீபூமி நீளாபிகி பிராதுர்பாவைஸ்து சாக்கிலைஹி அப்படின்னு மூணு பேர்னாலையும் சேவிக்கப்படுறான் அவன் அப்படின்னு சொல்லி மூணு மூணு பேரும் அங்கே இருக்கா அப்படின்னு பரமபதத்திலையும் பரரூபத்திலையும் அதுக்கும் பிரமாணம் இருக்கு அப்படின்னார். சங்கச்சக்கரதரா நித்தியம் ஜானுன்யஸ்தைகஹஸ்தவான் உபயப்பிரதஹஸ்தஸ்ச நீலஜூமூतसन्निभः ध्यातव्यः நித்தியலோகஸ்தः முக்தி முக்தி பலப்பிரதः. இந்த மாதிரி இது போல போஷ்கரத்தில் அவன் எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னா, ஸ்ரீபூமி நீலா சகிதமான பகவான் சங்கர சக்கரங்கள் எல்லாம் தரிச்சிருக்கான். அவன் ஒரு கையை அவனுடைய மண்டி மேலே வச்சுன்னு இருக்கான், தொடை மேலே வச்சுன்னு இருக்கான். அபயப்பிரத ஹஸ்தம் இன்னொரு தோடு அவனுடைய வர்ணம் மேகசியாம வர்ணம். அவனை தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது பிரமாணத்தை காமிக்கிறார். ஸ்ரீ பூமி நீலா விசிஷ்டனானவனே பரரூபத்திலையும் இருக்கு அப்படின்னு சொல்றார். நித்திய கிரந்தோக்த தியானே தூ நாகபோகே விநியஸ்த விநியஸ்த வாமபுஜம் இத்தியேதத்து சம்மிதாந்தர மூலம். அது சொல்லப்பட்டது பரரூபத்தை நித்திய கிரந்தத்தில் பாஷிக்காரர் சொல்லப்பட்டது. வேற இன்னொரு சம்மித்தையில பிரமாணமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றார். அதனால வர்ணபுஜாதி விப்ரதிபத்திரபி நிரஸ்தா அப்படின்னு சொன்னார். இது வேற, அது வேறு வேறு விதமாக பூமி பூமி தேவியும் நீலாதேவியும் விதவிதமாக சொல்லப்படுறார். அதே மாதிரி அவனுடைய எந்த மாதிரி பகவானோட பரரூபத்தை தியானம் பண்ணணும், அதில் எல்லாம் விதவிதமாக வேறு வேறு சம்மித்தைகளில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால அதில் விரோதம் இல்லாமல் நாங்கள் ஸ்வீகாரம் பண்ணோம்னு சொல்றார் இங்கே. அச்சிந்திய சக்தே ஈஸ்வரஸ்ய ஸ்வச்சந்த விருத்தே பரசங்கீத ரூபேபி தத்தத் பிரதிபத்தியர்த்தம் தத்தத் சம்மிதோக்தா விசேஷாக நான் அந்யோன்யம் பாதமர்ஹந்தி. அப்படி அவனுக்கு அச்சிந்தியமான சக்திகளெல்லாம் இருக்கு. அவனுக்கு ஸ்வச்சந்தமாக அவன் தன்னை சங்கல்பத்துக்கு அனுகுணமாக பரரூபத்தில் எப்படியான ரூபங்களை எடுத்துக்கொள்ளலாம். அவன் ஒரு இடத்துல ஒரு மாதிரி சொல்லியிருக்கலாம், இன்னொரு இடத்துல இன்னொரு மாதிரி சொல்லியிருக்கலாம். இதெல்லாமே விரோதம் இல்லாமல் ஒன்று பாதிக்க முடியாது. அந்தந்த சமயத்தில் வேறு ரூபமாக இருக்கு. எந்த விதமாக கூட இருக்க முடியும். எப்படி கூட நாங்கள் தியானம் எப்படி வேணும்னாலும் தியானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. யதா நரசிம்ம ரூபே சப்த 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 சப்ததி பேதாக அப்படின்னு சொல்றாரு. நிருசிம்ம ரூபத்தில் 77 விதமான பேதங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கெல்லாம் ஏதோ புராணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி கிருஷ்ண ரூபங்கள் அனந்தானி உச்சந்தே. கிருஷ்ண ரூபாணி அனந்தானி. கிருஷ்ணனுக்கு அனந்தமான ரூபங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் புராணங்களை சொன்னது பரஸ்பர பாதை கிடையாது. இதெல்லாம் அவனுக்கு அச்சிந்திய சக்தி இருக்கிறதுனால விதவிதமாக இருக்கலாம். அதை எப்படி வேணும்னாலும் நாங்கள் தியானம் பண்ணலாம். அதே மாதிரி பரரூபத்திலையும் கூட யதோபதேசம் சர்வசிய சத்தியத்துவம் அப்படின்னார். எல்லாமே சத்தியமானது. சில இடத்துல பூநீளா சமேதமாக சொல்லியிருக்கலாம், சில இடத்துல ஸ்ரீ விசிஷ்டத்துவம் மாத்திரம் சொல்லியிருக்கலாம், சில இடத்துல வேறு விதமான ஒரு பங்கி எப்படி உக்காண்டிருக்கான்றது சொல்லியிருக்கலாம், வேறு வேறு ஆபரணங்களை சொல்லியிருக்கலாம். எதுக்குமே பரஸ்பர விரோதம் கிடையாது. எப்படி வேணும்னாலும் அவனை தியானம் பண்ணலாம் பகவானே அப்படின்னு இது கீதையில பிரமாணம் காமிக்கிறார். பஷ்யமே பார்த்த ரூபாணி சதசோத சஹசிரஷः क्वचित् वल्लभतया क्वचित् नायकतया निर्देशिष्य தத்ததானே தேவிய குணம் பிராத்பரியம் கிராக்கியம். ஸ்ரீபூமி நீளா நாயகா அப்படின்னு சொன்னார். பூமி நீளா வல்லபா அப்படின்னு சொன்னார். சில இடத்துல நாயகம் அப்படின்னு சொல்லுது, வல்லபம் சொன்னது. இதெல்லாம் அந்தந்த தேவிக்கு அனுகுணமாக சொல்ல எடுத்துக்க வேண்டியது அப்படின்னு சொல்றாரு இங்கே.
இந்த பாஷிக்காரர் எப்படி அனுசந்தானம் பண்ணுச்சு வேறு வேறு ரீதியாக இடத்துல பண்றது அந்தந்த அதுக்கு அனுகுணமாக நாங்கள் எடுத்துக்க வேண்டியது அப்படின்னு சொல்றார். அதுல ஒன்றும் பரஸ்பர விரோதம் இல்லை அப்படின்னு. ஏவம் தேவி பரியந்தைஹி ஆம்ரேடிதாதிசயஸ்ய, ஆம்ரேடித்தம்னா ரெண்டு விஷயம் சொல்லப்பட்டதுன்னு அர்த்தம். ஆம்ரேடித்தம் த்விஸ்திரியுக்தம் அப்படின்னு அமரும். ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி விசிஷ்டத்துவ பரியந்தமாக சொல்லப்பட்டது. பரமபோக்யஸ்ய பரமபோக்யஸ்ய அரண்ய அரண்ய சந்திரிகாத்வ விதாசாய அப்படின்னார். ஏதோ ஒரு காட்டுல ஒரு சந்திரிக்கை இருக்கு, நிலா இருக்கு. யாருமே அதை அனுபவிக்க முடியாது. எங்கேயோ ஒரு காடுல யாருமே இல்லை, அங்கே இருக்கக்கூடிய ஒரு நிலாவோட போக்கியத்தை யார் அனுபவிக்க முடியும்? அந்த மாதிரி இருக்கா இது அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. இது நித்திய போக்திரு வர்க்கமாக நித்தியமாக போக்திரு வர்க்கம் அவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றார். இந்த பகவானுக்கு सूरयः हि स्वाम्यभिमतं स्वयं साक्षात्कृत्य आत्मात्मीयं सर्वं तदर्थं विनियुज्य தம் அனுவர்த்தந்தே அப்படின்னு இப்போ ஆரம்பிக்கிற நித்திய சூரியர்களோட விஷயத்தை சொல்றார். அவனுக்கு நித்தியமான ஒரு போக்திரு வர்க்கமும் இருக்கு அவனுக்கு அப்படின்னுட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்வச்சந்தானுவர்த்தி ஸ்வரூபஸ்திதி பிரவருத்தி பேத அசேஷ சேஷதைகரதி ரூப நித்திய நிரவத்ய நிரதிசய ஜான கிரியே ஈஸ்வர்யாதி அனந்த கல்யாண குணகுண சேஷ சேஷாசன கருட பிரமுக நானாவித அனந்த பரிஜன பரிச்சாரிகா பரிச்சரண பரிச்சரித சரணயுகலா. அவனுடைய பகவானுக்கு நித்திய சூரிகள் அவனுடைய விசேஷத்தை சொல்றது இங்கே படுறது. அந்த மாதிரி நித்திய சூரிகள் எந்த மாதிரி ஸ்வரூபம் அவளுக்கு, எப்படி அவ எல்லாம் நிரந்தரமாக அவனுடைய பாத கமலங்களோட கைங்கரியங்கள் பண்ணிட்டு இருக்கா, அதெல்லாம் சொல்லப்படுறது இங்கே. இங்கேயும் ஸ்வசப்தம் பகவான் பரமாக தான் பண்ணணும். ஸ்வச்சந்தானுவர்த்தி அப்படின்னு சொல்லப்போ ஸ்வசப்தம் பூர்வோத்தரவத்து ஈஸ்வர விஷயா அப்படின்னார். இங்க முதல்ல இருந்து சொல்லிட்டு வர மாதிரி ஸ்வசப்தம் பகவானை சொல்றது அப்படின்னா அவனோட சங்கல்பத்துக்கு அனுகுணமாக அப்படின்னு. ஸ்வச்சந்தானுவர்த்தி அப்படின்னா தங்களோட சங்கல்பத்துக்கு அனுகுணமாகன்னு அர்த்தம் இல்லை. பகவானோட சங்கல்பத்துக்கு அனுகுணமாக எல்லா விதமான கைங்கரியங்களையும் நித்தியசூரிகள் பண்றா அப்படின்ட்டு தெரியுது அப்படின்னா. ஸ்திதி அப்படின்ற ஸ்வரூபசி சர்வகாலானுவர்த்தி பிரவருத்தி ஏஷாம் கைங்கரிய ரூபா வியாபாரா ஸ்திதி பிரவருத்தி பேதா அப்படின்னார். அதெல்லாம் வேறு வேறு விதமான தத்தத் பிரதியோகி அபேட்சையா விலட்சண விவகார ஹேத்துபூதாக்காரா. எந்தெந்த மாதிரி கைங்கரியங்களை பண்றாரோ பகவானுக்கு வேறு வேறு விதங்கள் அவஸ்தைகள்ல அதுக்கு அனுகூலமான ஆகாரங்கள் எல்லாம் எடுத்துட்டு பண்ணக்கூடியது ஸ்வரூபத்தில் பேதங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் இங்கே ஸ்வச்சந்தானுவர்த்தி ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி பேதா அப்படின்னார். இதுல எல்லாம் இருக்கக்கூடிய பேதங்கள், வேறு வேறு வியாபாரங்கள், வேறு வேறு ஆகாரங்கள், எப்பவுமே அவரோட ஸ்வரூபம் அனுவர்த்தமாறுது. இந்த மாதிரி எல்லாம் நித்திய சூரியர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அசேஷம் அதனாலே அது முதலியே சொல்லப்பட்டது. ஸ்வரூப நித்தியத்வே சர்வாத்ம சாதாரணேபி சூரிஷு விசேஷதா உக்தேன சதா சர்வஜத்வலட்சணேன நித்தியத்வேன முக்த வியாவிருத்தி அப்படின்னார். இந்த இதில் குஷரிச்சே ஸ்வரூபம் நித்தியமா இருக்கு. அது சர்வசாதாரணமான எல்லா ஆத்மாக்களுக்கும் சாதாரணமான விஷயம். பத்தாளுக்கும் முக்தாளுக்கும் நித்தியாளுக்கும் சாதர்மியம் என்னன்னா ஸ்வரூபம் நித்தியமானது. நித்தியமான ஸ்வரூபம் சுத்தமானது, எந்த தோஷமும் இல்லாதது. ஆனா நித்திய சூரியர்களோட விசேஷம் என்ன? மற்றவாளுக்கும் நித்திய சூரியர்களுக்கும் இருக்கக்கூடிய விசேஷம் என்ன அப்படின்னா சதா சர்வஜத்வலட்சணேன நித்தியத்வேன முக்தவியாவர்த்தி. எப்பவுமே சர்வஜத்வ லட்சணம் அவளுக்கு இருக்கு அப்படி. முக்தாளுக்கு ஒரு காலத்துல பத்தாள் சம்சாரத்துல இருந்தவா, அப்புறம் முக்தி அடைஞ்சு அங்க போயிருக்கா. நித்யாளு என்னைக்குமே சர்வஜத்துவம் இருந்தது அப்படின்னு கூடியது நித்யாளோட விசேஷம். நித்திய நிரவத்தியதையாவா, என்னைக்குமே அவளுக்கு தோஷம் இல்லை. முக்தாளுக்கு தோஷம் இருந்தது ஒரு காலத்துல, சம்சாரம் சம்பந்தம் இருக்கக்கூடிய சமயத்துல. பத்தாளுக்கு இன்னும் இருக்கு இப்போ. நித்யாளுக்கு என்னைக்குமே தோஷமே கிடையாது என்ற மாதிரி நித்தியமான நிரவத்தியத்துவம்.
துக்காதி தோஷ கந்த ரஹிதத்துவம் அப்படின்னார். இந்த கந்தமும் இல்லாதவாள் அப்படின்னு நித்யாளோட ஸ்வரூபம் சொல்லுச்சு. அது அதா கில கிளேசமலைஹி ஸ்வபாவதா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எந்த விதமான கிளேசம் மலம் முதலானது இல்லை, சுவாபாவிகமாகவே அப்படின்ட்டு. ஞானாதி விசேஷனம், ஞானம் முதலான விசேஷணங்கள் எல்லாம் வா நித்திய நிரவத்தியத்துவம், ஞானம் முதலான விசேஷணங்கள் தேன கைங்கரியே சுவாதீன சுவார்த்த கர்த்தத்துவ போக்திருத்துவ பிரமாராகித்ய சித்திஹி. இது முக்கியமானது, பிரதானமானது. அந்த ஆழ்வார் சொல்றா, வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் அப்படின்னு சொன்னார். வழுவிலா அடிமை செய்ய வேண்டுமாம். வழுவிலான தோஷம் இல்லாத கைங்கரியம் பண்ண வேண்டியது அடிமை. கைங்கரியங்கள் எந்த தோஷமும் இல்லாத கைங்கரியம் பண்ற மாதிரி ஆணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் ஆழ்வார். அந்த தோஷம் என்ன நம்ம கைங்கரியத்திலே அப்படின்னா, சுவாதீன கர்த்தத்துவம், சுவார்த்த கர்த்தத்துவம், சுவாதீன போக்திருத்துவம், சுவார்த்த போக்திருத்துவம். இதனாலும் தோஷங்கள் கைங்கரியத்தில் வரக்கூடியது. கைங்கரியம் பண்ணச்சே நம்ம அதீனத்தில் இருக்கு, நான் பண்ணிட்டு இருக்கேன், எனக்காக பண்றேன் கூடிய புத்தி இருக்கக்கூடாது. நானே பண்றேன், நான் இது அப்படின்னு கூடிய புத்தி இருக்கக்கூடாது. எனக்காக இந்த பலம் அனுபவம் என்னோட அதீனத்தில் இருக்கு, நானே பண்றேன், கர்த்தத்துவமும் என்னோட அதீனம். இதெல்லாம் சூத்திரத்தில் ஸ்பஷ்டமாக ஸ்தாபனம் பண்ணியிருக்கார். அவனுக்கு கர்த்தத்துவம் இருக்கு, இருந்தாலும் கூட கர்த்தா சாஸ்திரார்த்தவத்வாத் பராத்வத ஸ்ருதேகே, பராயத்தமானது பகவானாலே கொடுக்கப்பட்ட கர்த்தத்துவம் பகவானுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சேத்தனாளுக்கு பகவானாலே கொடுக்கப்பட்ட கர்த்தத்துவம், சுதந்திரமாக வந்ததில்லை இந்த கர்த்தத்துவம் அப்படின்னு. அந்த பிரமை எல்லாம் போகணும். இந்த இந்த மாதிரி பிரமைகள் தான் கைங்கரியத்தில் தோஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி தோஷம் இல்லாத இருக்கிறது தான் நித்திய நிரவத்தியத்துவம் அப்படின்றது. ஞானஸ்ய நிர்திசயத்துவம் ஈஸ்வர ஜானவத்து சர்வ விஷயத்துவம், எல்லாத்தையும் விஷயீகரிக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு அவளுக்கு. ஞானத்தில் அவளுக்கு சொல்லப்பட்ட இந்த ஞானத்தில் நிர்திசய ஞானம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கே, அதுக்கு என்ன அர்த்தம்னா நித்திய நிரதிசய நிரவத்திய நிரதிசய ஞான கிரியா ஐஸ்வர்யாதி அனந்த கல்யாண குணங்களும் அப்படின்னாரு. நிர்திசயம் எல்லாம் சொல்லப்போ பகவானுக்கு எப்படி எல்லா விஷயமும் அவனோட ஞானத்துக்கு தெரியறதோ, எல்லாமே விஷயமாறுதோ, அந்த மாதிரி நித்திய சூரியர்களுக்கும் கூட சர்வமும் அவளோட ஞானத்துக்கு விஷயமாறுது அப்படின்னு சொல்றார். கிரியையில கிரியாயாக ஐஸ்வர்ய சத்திய நிர்திசயத்துவம் கைங்கரிய மாத்திரே ஸ்தாபியம். இது முக்கியமானது. அது ஸ்ருதிகளில் பட்டமாக சொல்லப்பட்டிருக்கு. சூத்திரத்திலையும் ஜெகத் வியாபார வர்ஜம் அப்படின்னு சொன்னார். பிரகரணாத்து அசன்னிஹிதத்வாச்சா அப்படின்னுட்டு. இவளுடைய கிரியையில நிர்திசயத்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னா, கைங்கரியத்துக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி அவளுக்கு நிர்திசயத்துவம் இருக்கு. அவளோட வியாபாரங்கள் பண்ணக்கூடிய கைங்கரியத்துல எல்லாம் அவளோட ஐஸ்வர்யமும் அப்படியே எல்லாமே. ஐஸ்வர்யம் உபய விபூதி நாயகத்துவம் கிடையாது நித்யாளுக்கெல்லாம். அதனால அதெல்லாம் கைங்கரியத்தை விஷயத்துல அவளுக்கு நிர்திசயமான ஐஸ்வர்யம், நிர்திசயமான வியாபாரங்கள் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சர்வ விஷயத்வே து பரத்வா சர்வ சரீரத்வாதி பிரசங்கா அப்படின்னா, எல்லா விஷயத்திலையும் கொடுத்த என்ன நிர்திசயத்துவம் அவரோட கிரியை ஐஸ்வர்யாளுக்கெல்லாம் அப்போ சர்வ சரீரத்துவம் வரணும். எல்லாமே சரி எல்லாத்துக்கும் ஆத்மாவாக இருக்கிறது முதலானது எல்லாம் விரோதம் வருது எல்லா பிரமாணங்களுக்கும். அதனாலே அத்தஏவ தியக்தானாமப்பி ஜெகத் வியாபாரேஷு உதாசீனத்துவம் இத்தியாயாத அபாத अपा इति ஆபாத ஆஸ்திக பட்சோபி. ஆபாத ஆஸ்திக பட்சம் மேலே அப்ப ஆஸ்திக பட்சமோன்ற மாதிரி தோன்றுறது. அந்த பட்சத்துல என்ன சொல்றாருன்னா, ஜெகத் வியாபாரம் எல்லாம் அவளுக்கு சாத்தியம். நித்தியாளமும் வேணும்னா சிருஷ்டி பண்ணலாம், ஜெகத்தை சிருஷ்டி ஸ்திதி நியமனம் எல்லாம் வேணும்னா பண்ணலாம். ஆனா அவ உதாசீனமாக இருக்கிறா அப்படின்னு சில பேர் சொல்றா. அது பிரமாணம் இல்லை, அந்த பட்சம் சரியில்லை அப்படின்னு சொல்றா. அவளுக்கு அந்த சக்தியே கிடையாது. சிருஷ்டி ஸ்திதி லயத்துல எந்த பிரகரணத்திலையும் ஜெகத் சிருஷ்டியெல்லாம் சொல்லக்கூடிய பிரகரணம் ஸ்ருதிகள்ல எங்கேயும் முக்தாளோட உல்லேகம் இல்லை, அவளோட சந்நிதி இல்லை அங்கே. அதனால முக்தாள் பகவானை அடைஞ்சு பகவானாலே கொடுக்கப்பட்ட அவளுக்கு ஞானம் உண்டாருது. நித்யாளுக்கும் பகவததீனமான ஞானம், சர்வஜத்துவம்.
அவளுக்கு வந்து கைங்கரியத்து விஷயத்துல நிர்திசயமான கிரியா ஐஸ்வர்யம் முதலானதெல்லாம் ஞான கிரியா ஐஸ்வர்யம் இதெல்லாம் சொல்லப்பட்டது. கைங்கரியக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி ஞானத்தை விஷயத்துல அவளுக்கு சர்வஜத்துவம் வந்தா எல்லாமே விஷயமாறுது அவ ஞானத்துக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஜெகத் வியாபார வர்ஜம் அப்படின்னப்போ ஜெகத் வியாபாராதிகளை மோட்ச பிரதத்துவமாகட்டும் சர்வசரீரத்துவமாகட்டும் ஸ்ரீ விசிஷ்டத்துவம் இதெல்லாமே பகவானுக்கு அசாதாரணமானது. வேறு மற்ற யாருக்கும் அது கிடையாது அப்படின்னு சொல்றாரு. பிரவೃತ್ತಿ சப்தத்தினாலே கிரியாயாக பிருதங் நிர்தேசத்வாத் அத்திர கிரியா வைஷமிய கிரியா விஷய ஐஸ்வர்யம் இதுவா யோஜ்யம் அப்படின்னா பிரவೃತ್ತಿ அப்படின்னா கிரியா விஷயத்துல வரக்கூடிய ஐஸ்வர்யம் அப்படின்னு ததாபி ததப்பி ஏஷாம் பரார்த்தம் பராதீனம் இது எல்லாமே முக்கியமானது. இங்கே சுவார்த்தம் சுவாதீனம் ரெண்டையும் விடணும். அதுதான் கைங்கரியத்தில் வரக்கூடிய தோஷம். இது ரெண்டும் நித்தியாளுக்கு இல்லை அப்படின்னா எல்லாத்துலேயும் அது அன்வைக்க வேண்டியது. நாங்கள் பரார்த்தம் பராதீனம் பண்றதெல்லாம் சர்வசேஷ விற்பி பண்றாவா அசேஷ சேஷதா அப்படின்னு சொல்லப்போ சர்வசேஷ விற்பி அப்படின்னு சொன்னா எல்லாமே பரார்த்தமாச்சு. சேஷாக பரார்த்தத்வாத்ன்றது ஒரு முக்கியமான அர்த்தம். பகவானுக்கு அதிசயம் உண்டு பண்றதே சேஷனோட லட்சணம். அதனால சேஷியான பகவானுக்கு ஸ்ரீ விசிஷ்டனான பகவானுக்கு ரெண்டு பேரும் பிரதி சம்பந்திகள் கைங்கரியத்துல அவளுக்கு ஒரு அதிசயம் உண்டு பண்றதே என்னோட கைங்கரியத்தை ஒரு சேஷனோட ஸ்வரூபம் அது பூர்ணமாக அவளுக்கு அங்கே தெரியுறது. அந்த ஸ்வரூபம் ஞானம் பூர்ணமாக ஆவிர்வாவமானப்போ அதனால எல்லாமே பரார்த்தம் பராதீனம் சுவார்த்தம் சுவாதீனம் போக்திருத்துவம் கர்த்திருவம் இல்லாததுதான் அந்த மாதிரி நிர்துஷ்டமான கைங்கரியங்களை பண்றாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆதி சப்தத்தினாலே கைங்கரியானுகுணம் பலவீரியா சங்கிரகம் கைங்கரியத்துக்கு அனுகுணமாக எது எது வேணுமோ எல்லாம் அவளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. தத்த சேவா விசேஷனியதா அசங்கியாத அவதாரேஷு அவதார இச்சாதி வைச்சித்ரியாதி அபிப்பிராயண அனந்த குணகுண சப்தம் அப்படின்னு சொன்னார். அங்க சொன்னப்போ அவாந்தரேச்சாதி வைச்சித்ரியம் அந்த அவதாரங்களை எல்லாம் விசேஷமான அவனுடைய எல்லா சேவைகள்லையும் கூட அசங்கியாத அவாந்தர இச்சாதி வைச்சித்ரியம் வந்தான். அசங்கியாதமான அவனுடைய சங்கல்பங்கள் எத்தனை சங்கல்பங்கள் எந்த மாதிரி பண்றான் பகவான் அப்படின்னா எத்தனையோ சங்கல்பங்கள் இருக்கு. அவனுக்கு எந்தெந்த விதமான சங்கல்பம் பண்றானோ அதுக்கெல்லாம் அனுகுணமாக அதுல விசித்திரமான கைங்கரியங்கள் எல்லாம் சேவைகள் எல்லாம் பண்றாவா. சேவா விசேஷ நியதா விசேஷமான சேவைகள் அங்கெல்லாம் விசிஷ்டமான அசங்கிய அவாந்தர இச்சா இச்சாதி வைச்சித்திரியம் பண்ணான். ஏன்னா அவனோட சங்கல்பம் அதுக்கு சங்கல்பத்துக்கு அனுகுணமாக விதவிதமான விசித்திரமான சேவைகள் எல்லாம் பண்றா அவ அப்படின்னுட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் அனந்த குணகணம் சப்தத்தினால சொல்லப்பட்டிருக்கு. சேஷாதீனாம் விசேஷாக தயாசாக சீனம் இத்தியாதி ஸ்லோகேஷு திருஷ்டவியாக அப்படின்னா சில பேருக்கு வந்து விசேஷமான நியதமான கைங்கரியமும் சொல்லப்பட்டிருக்கு. ஆசன வாகன சேனேஷ துவாரபாலாதி பேதேன்னு நானாவிதத்துவம். சில பேர் ஆசனமாறா சில பேர் வாகனமாறா கருடன் வாகனம் அப்படியே விஸ்வக்சேனர் சேனேஷர் இந்த மாதிரி துவாரபாலா இருக்கா அப்படியே இவாளெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் கூட விதவிதமான கைங்கரியங்கள் அனந்தாளுக்கு அங்கே நித்யாளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அனந்தத்துவம் அசங்கியா தத்துவம் அதுக்கு ஒரு சங்கே இது இத்தனைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு பரிகனாக சத்திரதாரகாதையா அவனோட சேத்திரம் முதலானதில் யார் பிடிக்கிறாரோ அவெல்லாம் பரிஜனாள் பரிச்சாரிக்கா அப்படின்னா நித்தியசூரிகளோட பத்னிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது அனுகிரகா விமலா முதலான பேரெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அங்கே பரிச்சாரிக்கா எல்லாம் இருக்கா சாமரத்தை எல்லாம் பிடிக்கிடுவா விமலாதயா முதலாதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி காந்தி வாருணி சூத்ரவதி ருத்ரா சுகீர்த்தி பிரபுத்தையா சேஷாதி பத்னியா அப்படி என்னார். சேஷம் சேஷாசனம் விஸ்வாமித்திர கருடனுக்கு ருத்ரா சுகீர்த்தி அப்படி என்ன ரெண்டு பேர் பத்னிகள் கருடனுக்கு இதெல்லாம் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாமே அது அதில் வந்து எங்கெங்கே அது அந்த மாதிரி கைங்கரியம் பரிச்சாரிக்காலும் அந்த தங்களுடைய பத்திகளை பண்ணக்கூடிய கைங்கரியத்துக்கு அனுகுணமாக அவளும் கைங்கரியங்கள் எல்லாம் பண்றா. தாபி தேஷாம் யதார்த்தம் சாந்தப்புற சுவாபி சுவாமி சேவா விசேஷார்த்தா ஏவா அந்த புறத்தில் எல்லா விதமான சுவாமியோட எல்லா விதமான சேஷத்துவம் பண்றா விசேஷமான கைங்கரியங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லி
இந்த மாதிரி குணைர் தாஸ்யம் உபாகதா இது நியாயேன சுவாமி விக்கிரக குணைரப்பி கைங்கரியே பிரேரிதத்துவம் அபிப்பிராய பரிச்சரண யுகலா அப்படின்னு அவனோட விக்கிரகங்களோட குணத்திலையும் கூட அதுவும் கூட இதுவாளை பிரேரணம் பண்றது. லக்ஷ்மணர் கேட்டப்போ, லக்ஷ்மணரே நீ யார் அப்படின்னு கேட்டப்போ, அகமஸ்ய அவரோ பிராதா குணைர் தாஸ்யம் உபாகதா அப்படின்னு சொல்றார் ராமாயணத்துல. ராமரை காமிச்சு நான் ஸ்ரீராமனோட தம்பி, தம்பியா இருந்தாலும் ராமனோட குணங்களுக்கு வசமாகி நான் தாசனாயிருக்கேன் அவனுக்கு அப்படின்னு குணைஹி தாஸ்யம் உபாகதா. அவனோட கல்யாண குணங்கள் எல்லாம் பார்த்து நான் அவனுக்கு தாசனாயிருக்கேன் அப்படின்னு லக்ஷ்மணன் சொல்றார். அந்த மாதிரி கைங்கரியத்துல பகவானோட திவ்யமங்கள விக்கிரகம் விசிஷ்டம் இருக்கே, அது பிரேரணை பண்றது இவாளுக்கு ரொம்ப அபிமதமானது அப்படின்னு சொல்லி பரிச்சரித சரண யுகலா அப்படின்னு சொல்றார். சரண யுகலம் பண்றதுனால திவ்யமங்கள விக்கிரகத்தோட விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னார். இந்த மாதிரி நித்திய சூரிகள் இந்த மாதிரி பகவானே எல்லாம் அனுபவிக்கிறா, கைங்கரியங்கள் எல்லாம் பண்றா, எந்த விதமான தோஷமும் இல்லாத சகல கைங்கரியங்களையும் பண்றா அவள் அப்படின்னு நித்திய சூரியர்களோட விஷயத்தை சொல்றா. அந்த மாதிரி நித்திய சூரியர்கள்னாலே விசிஷ்டமான பரமாத்மா அப்படின்னு சொன்னார். அந்த வைகுண்ட நிலையத்தை சொல்றார். ஒன்னொன்னாக பகவானோட விசேஷங்களை எப்படி அனுபவிக்கிறார் பாஷிக்காரன்னா, இந்த பிரபத்தி பண்ணக்கூடிய சமயத்துல இதெல்லாம் பகவானோட அற்புதமான ஸ்வரூபம் ரூப விபவம் எல்லாம் அனுசந்தானம் பண்றார் அற்புதமாக. பரமயோகி வாங் மனசா பரிச்சேத்ய ஸ்வரூப ஸ்வபாவ स्वाभिमत विविध विचित्रानंद भोग्य भोगोपकरण भोगस्थान समृद्ध अनंताश्चर्यानंत महाविभव अनंत परिमाण नित्य निरवध्य निरतिशय வைகுண்ட நில வைகுண்டநாதா அப்படின்னார். இந்த மாதிரி ஒரு வைகுண்டம் பகவானுக்கு ஒரு ஸ்தான விசேஷம் இருக்கு அங்கே. அது பரமயோகி வாங்மனசா அபரிச்சேத்ய ஸ்வரூபம் அப்படின்னு சொன்னார். பரமயோகிகள்னாலும் இப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு இங்கே ஆச்சரியமாக அதை பத்தி சொல்றார். அந்த வைகுண்டம் எப்படி இருக்கு அப்படின்னு. ஏவம் நித்திய விக்கிரகாதியுக்தஸ்ய நித்தியசூரிய சேவியஸ்ய முக்தகம்யம் நிவாசஸ்தானமாக முக்தாள் எல்லாம் எங்கே போறாளோ அந்த ஸ்தானத்தை சொல்லப்பட்டிருக்கு. பரமவியோமம் என்றது ஸ்ருதி பிரசித்தமானது. அது பிரம்மவிதாப்னோதி பரம் ததேஷாபியுக்தா சத்யம் ஞானமனந்தம் பிரம்மா யோ வேத நீதம் குஹாயாம் பரமே வியோமன் சோஷ்ணுதே சர்வான் காமான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சஹா பிரம்மணா விபஷ்சிதேதி அப்படின்னு சஹா அஷ்ணுதே பரமே வியோம்னி. பரமே வியோமன்ன்றது ஸ்ருதி பிரயோகம். வியோமன்ன்றது வியோம்னி, பரம வியோம்னி சர்வான் காமான் அஷ்ணுதே. பரமவியோமத்துக்கு போய் அங்கே எல்லா விதமான போகத்தையும் பகவானோட குணவிசிஷ்டனான சகல குணவிசிஷ்டனான பகவானே அங்கே அனுபவிக்கிறான் அப்படின்னு பகவானோட சேர்ந்து அனுபவிக்கிறான். அது ஸ்ருதி ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கு. அந்த விதமான முக்தாள் போய் பரமபதத்தை சேர்ந்து இந்த அஸ்மாத் சரீராத் சமுத்தாய பரஞ்சோதி உபசம்பத்தியா ஸ்வேன ரூபேண அபினிஷ்பத்தியது. ஸ்ருதிகள் எல்லாம் சொல்றது ஒரு தேச விசேஷ பிராப்தி பூர்வகமான மோட்சம். நம்ம சித்தாந்தத்தில் ஸ்ருதியில் ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்டிருக்கு. தேச விசேஷ பிராப்தி பூர்வகமான மோட்சம் பரமபதத்துக்கு போய் அனுபவிக்கிறான் என்றது அந்த அந்த விஷயத்தை இங்கே சொல்றார். இப்போ அந்த பரமபதம் எப்படி இருக்கு? பரமயோகி வாங் மனசா பரிச்சேத்ய ஸ்வரூப ஸ்வபாவா அப்படின்னு. சில பேர் பகவானுக்கே இதை சொல்றா, ஆனா நமக்கு வைகுண்டத்தை சொல்றதா இதுக்கு விசேஷம். பகவானோட ஸ்வரூபம் சொல்லி ஆயிருக்கு முதலியே, வைகுண்டத்தை சொல்லல. அந்த வைகுண்டமும் விசேஷமான ஒரு ஸ்தானம், ரொம்ப அற்புதமான ஸ்தானம். அந்த வைகுண்டத்தை பரமாக இதை வியாக்கியானம் பண்றதுதான் இங்கே நன்னா இருக்கிறது, சுவாரஸ்யமாக இருக்கிறது. வைகுண்ட கத்தியத்திலே அப்படியா சொல்லப்பட்டிருக்கு பாஷிகாரனாலே அப்படின்னு இங்கே சொல்றார் சுவாமி தேசிகன். சில பேர் சம்புத்தியந்தம் பகவானுக்கு தான் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னார். ததா பூர்வோக்தானாம் சர்வேஷாம் பரத்வ சௌலபிய உபயோகித்துவ ஜாபனாய ததுபயம் ஸ்வரூப சுபாவ சப்தாபியாம் விவக்ஷிதம். எல்லாம் முதல்ல சொன்னது எல்லாமே இங்கேயும் அப்போ சொல்லப்படுறது. ஸ்வரூப நிரூபகம் நிரூபித ஸ்வரூப விசேஷகம் செய்தி தர்ம வர்க்கத்வயம் வா. அப்போ முதல்ல சொன்னதை எல்லாம் ஸ்வரூப நிரூபகமாக எடுத்துட்டு இங்கே நிரூபித்த ஸ்வரூப விசேஷனம்
அப்படி என்ன ஒண்ணுன்னா எடுத்துக்கொள்ளலாம். பரம யோகி வாங் மனசா அபரிச்சேத்திய ஸ்வரூப சுபாவான்றது பகவானோட ஸ்வரூபத்துக்கே சுபாவத்துக்கும் சொல்றது. அப்படின்னா இதெல்லாமே அவனோட நிரூபித ஸ்வரூப விசேஷணங்கள். அப்படி கூட நாங்கள் வேணும்னா எடுத்துக்கொள்ளலாம். அப்படி சொன்னா என்ன ஆகுதுன்னா, பூர்வோக்தமேவா முகாந்தரேண அனவசரே நிகமிதம் சியாது. இங்கே அதுக்கு அவசரம் கிடையாது. திஸ் இஸ் நாட் த ரைட் பிளேஸ் அப்படி என்றார் சுவாமி தேசிகன். ஏன்னா இங்க அவருடைய குணங்கள், விக்கிரக விசேஷத்துவம், விசிஷ்டத்துவம், திவ்யமான ஆயுதங்கள் என்ன, ஸ்ரீபூமி நீளா விசிஷ்டத்துவம் என்ன, இதெல்லாம் சொல்லி நித்தியாள விஷயமும் சொல்லி மறுபடியும் இங்கே பகவானோட ஸ்வரூபம் சொல்றதுக்கு சரியான ஸ்தலம் இல்லை இது. இது இது நல்ல அவசரம் கிடையாது, அனவசரே அப்படின்னு சொல்லி இங்கே மறுபடியும் சொல்லி அதை முடிஞ்ச மாதிரி ஆறுது. நடுவில் எல்லாம் பிரேக் ஆச்சு, எல்லாம் வேற விஷயங்கள் எல்லாம் வந்தது. அதனால இதஹா வரம் அனுக்த பரமவியோம பிரகர்ஷ கதனம் அப்படின்னாரு. இன்னும் சொல்லப்படாத பரம வியோமம் இருக்கே அந்த வைகுண்டம், அதோட விசேஷத்தை இங்கே சொல்றது தான் இது சிரேஷ்டம் இங்கே சொல்றது. அப்படிதான் நாங்கள் சொல்ல போறோம். ததாச்ச தத் விசேஷணத்தையா ஏவ சப்யம் அந்த சப்தமியம் தத்வேன வைகுண்ட கத்தியப்பி படித்தம் ஏதத் படித்தம் அப்படின்னார். வைகுண்ட கத்தியத்தில் இதே மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. பரமயோகினா சாட்சாத்கிருத பரபிரம்மஸ்வரூபாக ஸ்வேதத்வீபவாசினா. ஸ்வேதத்வீபம் அப்படின்னு இடம் இருக்கு. அங்கே இருக்கிறவா எல்லாம் ஸ்வேதத்வீபவாசிகள், சுத்த யாஜிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவ பகவானே எப்பவுமே அவ சாட்சாத்காரம் பண்றா, தியானமே பண்ணிட்டு இருக்கிறா. அங்கே ஸ்வேதத்வீபவாசிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பரபிரம்மஸ்வரூபத்தை சாட்சாத்காரம் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லியிருக்கு. அங்கே ஏத்து முக்தாக பவந்தீஹா நரா பரத சத்தமா தேஷாம் லக்ஷணமேதத்தி ஸ்வேதத்வீபவாசினம் வாசினாம் அப்படின்னு சொல்ல அவளுடைய லட்சணம் எல்லாம் அவளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே அங்கு ஸ்வேதத்வீபவாசிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவள் தான் பரமயோகிகள் அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டது. என்ன பரமம் வியோம்னா ஸ்வரூபம் சுத்த சத்துவமயம். இது சுத்த சத்துவம் கூடிய ஒரு திரவியம். அது இந்த திரிகுணமான பிரகிருதி இதில் இருக்கக்கூடிய சத்துவம் மாதிரி கிடையாது. இது தனியான ஒரு சத்துவம். அது அது ஞானம் பிரகாசமயமானது, எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது தமசு மற்றும் ரஜஸ் ஓட சேர்ந்த கலந்த சத்துவம் இங்கே இருக்கக்கூடியது. அதனால தமச பரஸ்யாபி பரமம் வியோமஸ்வரூபஸ்ய அபரிச்சேத்யத்துவம் ஊர்துவாதிபாகேன வியவஸ்திதம் அப்படி வியவஸ்தாபியம்னார். பரம தமச பரஸ்தாத் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போ அதுக்கு ஒரு நிர்திஷ்டமான இடம் சொன்ன மாதிரி ஆச்சு. பரம வியோமத்துக்கு இது எப்படி அபரிச்சேத்தியம்னு சொல்ல முடியும்? தமோலோகத்துக்கு மேலே இருக்கு அப்படின்னா இங்க இருக்குன்னு தெரியப்படுத்துறது என்ன? அதுக்கு மேலே அதோட வியாப்தி எத்தனை இருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஊர்துவாதி பாகேன அபரிச்சேத்தியத்துவம், அதுக்கு மேலே எத்தனை வியாப்தி இருக்கு அது யாருமே அது சொல்ல முடியாது. அது அபரிச்சேத்தியமானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தத் சுபாவா போக்கியத்துவம் போக்கியதமத்துவம் ஆனிரூபா. போக்கியதமத்துவம் இதுக்கு சுத்தத்துவமயமான வைகுண்டம். விவித சப்தா स अपरिच्छेद्य स्वरूप स्वभाव स्वाभिमत विविध विचित्र अनंत भोग्य भोगोपकरण भोगस्थान समृद्ध சொல்லப்பட்டிருக்கு. விவிதம் போக்கிய பிரவருத்திஷு த்ரிஷு அப்படி அன்வேத்தவியா அப்படி என்னார். போக்கியமான போக்கியம் போகோபகரணம் போகஸ்தானம் எல்லாத்துலேயும் வைவித்தியம் இருக்கு அப்படின்னு சொல்றார். போக்கியமானது என்னன்னா அப்ராகிருதம் சுவாசிரயம் சப்தாதி அப்படி என்னார். அந்த ஆசிரிதமான அந்த சப்த ஸ்பர்ஷ ரூபம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அங்கே. பஞ்சோபனிஷன்மயமானது பஞ்சபூதாத்மகம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அங்கே. அதெல்லாம் அந்த பூதம் அங்கு சொல்லப்பட்டதெல்லாம் சுத்த சத்துவமயமானது, அப்ராகிருத்தமானது. அங்கெல்லாம் அப்ராகிருத்தமான சப்தம், அப்ராகிருத்தமான ஸ்பர்ஷம், இந்த மாதிரியே பிராகிருத்தமானது கிடையாது அப்படின்னு அர்த்தம். அது போக்கியம் அங்கே. ததுபஸ்தாபகத்தையா ஸ்வீகிருத்தானி போகோபகரணானி. அதுக்காக அந்த அனுபவத்துக்கு வேண்டினது போகோபகரணங்கள். இங்கே நமக்கு போக்கியமானது சப்தஸ்பர்ஷ ரூபர்ச கந்தங்கள், பஞ்சபூதங்களோட குணங்கள், அதுதான் போக்கியமான விஷயங்கள். அதுக்கு வேண்டிய உபகரணங்கள் என்னன்னா இந்திரியங்கள் முதலானதெல்லாம் போகோபகரணங்கள். இங்கே போகஸ்தானங்கள் வேறு வேற. இங்கே பிரகிருதி மண்டலத்தில் எல்லாம் போகஸ்தானங்கள் இருக்கு எல்லா இடமே. அந்த இதுக்கெல்லாம் ஆசிரியமான பதார்த்தங்கள் அந்த மாதிரி.
அங்கேயும் அதே மாதிரி எல்லாம் அப்ராகிருத்தமான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றார். போகஸ்தானானி கிரீடா பர்வதாதீனி இதெல்லாம் கைசிதிக்கு உபனிஷத்துல ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஒரு மரம் இருக்கு, ஒரு சாலஜ்யம் மரம் இருக்கு, ஒரு சரோவரம் இருக்கு. இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு கைசிதிக்கு உபனிஷத்தினால. அதெல்லாம் அப்ராகிருத்தமானது திவ்யமானது அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கு. ஸ்வரூப குண சம்ஸ்தானாதி வைச்சித்ரியாதிசயன நித்தியம் அபூர்வவத அனுபாவியதையா அனந்தாச்சரியத்துவம் அப்படின்னு அனந்த ஆச்சரிய அனந்த மகாவிபவ அனந்த பரிமாணா அப்படின்னு சொன்னார். அனந்த ஆச்சரியம் என்ன அப்படின்னா நித்தியமும் அபூர்வமான அனுபவங்கள் எல்லாம் உண்டு பண்றது. பிரதி நாளும் ஒரு ஒரு க்ஷணத்திலையும் அபூர்வமான அனுபவத்தை எல்லாம் உண்டு பண்ணக்கூடிய பதார்த்தங்கள் அங்கே அப்ராகிருதமான திவ்ய லோகத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னார். பிரத்யேகம் மகத்பிஹி அசங்கியாதைஷ்ச ரத்னபூஷண பத்ராசனாதிபோர் அத்னாசனாபிஹி யோகாத் அனந்த மகாவிபவத்துவம் எல்லாத்துக்கும் எல்லா அசங்கியாத்தமானதோட எல்லா ரத்னம் என்ன பூஷணம் என்ன ஆசனங்கள் எல்லாமே அனந்தமாக இருக்கு. இதெல்லாம் சம்பந்திச்சதுனாலே மகாவிபவம் அப்படின்னு சொன்னார். பரியங்க வித்யாதிஷு ஹி விசித்திர நதி ஹ்ரத சபாதி விசிஷ்டம் முக்தகம்யம் ஸ்தானம் உபதிஷ்யதே. பரியங்கா வித்யை அப்படின்றது கைசிதிக்கு உபனிஷத்துல வரக்கூடியது. அதில் சொல்லப்பட்டிருக்கு. அங்கே ஒரு விருட்சம் இருக்கு, நதி இருக்கு, ரதம் இருக்கு, முதலானதெல்லாம் சபை இருக்கு. இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ரிக்வேதத்திலையும் சஹசிரஸ்தூணே விமதே திருடவுக்ரே தேவானாம் அதிதேவாஸ்தே தலவக்கார ஸ்ருதியிலே சொல்லப்பட்டிருக்கு. ரிக்வேதத்தில் வருது இது. அங்கே ஆயிரக்கால மண்டபம் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. சஹசிரஸ்தூணம் அப்படின்னா ஆயிரக்காலங்கள், ஆயிரக்கால மண்டபம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீரங்கத்தில் சேவிக்கிற மாதிரி ஆயிரக்கால மண்டபம் இருக்கு அங்கே. அங்கே பகவான் இருக்கான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பூர்வோக்த அபரிச்சேத்தியத்வே ஏது அனந்த பரிமாணத்துவம். அதனால இங்கு சொல்லப்பட்ட அபரிச்சேத்தியமே இந்த பரிமாணம் எப்படின்னா ஊர்து பாகம் எத்தனை இருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி அநித்திய சாவத்திய ஸ்தானாந்தர வியவச்சேதார்த்தமாக நித்திய நிரவத்தியத்துவா. இது பிரகிருதி மண்டலம் அனித்தியமானது. இது அவத்தியம் தோஷம் எல்லாம் இருக்கு இதுல. இதுக்கு இதுக்கு கம்பேர் பண்ணா அது நித்தியமானது, நிரவத்தியமானது, நித்திய நிரவத்தியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி இதுக்கு இந்த விசேஷணங்கள் எல்லாம் சொல்றாரு இங்கே. அத்ரா பத்மோபனிஷத் பஞ்சோபனிஷத் பிரதிபாத்தியானாம் பூதானாம் தத் சங்காத ரூபாணம் பகவன் நித்தியேஷ்டத்வேன நித்தியத்துவம் அவிருத்தம் அப்படின்னார். பஞ்சோபனிஷத் பிரதிபாத்தியமான பஞ்சபூதங்கள் இருக்கு. பகவான் அது நித்தியமாக இருக்கட்டும்னு சங்கல்பம் பண்ணி அது நித்தியமாக இருக்கு அந்த சங்காத ரூபம். அதனால பஞ்சோபனிஷன்மயமானதுன்னு ஆகமங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நித்தியத்துவம் பகவானோட சங்கல்பத்தினாலே அப்படி இருக்குன்னு சொன்னாலும் சொல்லலாம். அதில் ஒன்றும் விரோதம் இல்லை அப்படின்னார். திரிகுணவத்து கர்மிணாம் பகவத் ஸ்வரூபா பகவத் ஸ்வரூபா திரோதானாதி ஹேத்துவ அபாவாத்து நிரவத்தியத்துவம். இதுதான் இங்கே திரிகுணம் மறைப்படுத்துறது எல்லாமே. இங்கே திரோதானம் உண்டு பண்றது. நமக்கு திரிகுணத்தினாலே சம்பந்தத்தினாலே பிரகிருதி சம்பந்தத்தினாலே எல்லாம் மறையா இருக்கு இங்கே. ஆனா அந்த சுத்த சுத்தம் பண்றது அப்படி மறை பண்றது இல்லை, பிரகாசப்படுத்துறது. ஞானஸ்வரூபம் ஞானமயமானது என்ன ஆகமங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதனால அது நித்திய நிரவத்தியம், எந்த தோஷமும் கிடையாது. அது பகவத் ஸ்வரூபத்தை திரோதானம் பண்றது இல்லை. அது பிரகிருதியை பகவத் ஸ்வரூப திரோதான கரீம் மேல் சொல்ல போறார் பிரகிருதியோட ஸ்வரூபத்தை. அது அப்படி கிடையாது அப்படின்னு சொல்றார். நிர்விஷயமானது ஸ்தான குணை சர்வைஹி சர்வஸ்தான அதிசயத்துவம். அதனால எல்லாமே விதமான அதிசயங்கள் எல்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் பிரமாணங்கள் எல்லாம் காமிக்கிறார். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் வைகுண்டத்தோட விபவம், அதோட வைபவத்தோட வர்ணனை அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் சொல்லி அதுக்கு மேலே லீலா விபூதி யோகத்தை அடுத்ததாக சொல்ல போறார். பகவானோட ஒரு ஒரு விசேஷணங்களையும் அற்புதமாக பாஷிக்காரர் அனுசந்தானம் பண்றதை எங்க சுவாமி தேசிகன் நமக்கு விஸ்தாரமாக அதோட ஒரு ஒரு சப்தத்துக்கும் எந்தெந்த மாதிரி அர்த்தங்களை நாங்கள் அனுசந்தானம் பண்ணோம். இது பிரபத்தியோட அனுசந்தானம் சமயத்துல ரொம்ப பிரதானமாக நாங்கள் பண்ண வேண்டியது இதெல்லாம். நாங்கள் இந்த மாதிரி விஸ்தாரமாக தெரிஞ்சால் நமக்கு மகா விஸ்வாசம் பண்றது திருடமாறுது. பகவானோட ஸ்வரூபம் எத்தனை அற்புதமாக இருக்கு,
மோட்சத்தலை இந்த மாதிரி எல்லாம் வைபவம் நமக்கு உண்டாருது. இதெல்லாமே தெரியப்படுத்தக்கூடிய இந்த அனுபவங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கு. அதனால இதெல்லாம் விஸ்தாரமாக அனுசந்தானம் பண்றது ரொம்ப போக்கியமாகவும் இருக்கு, உபயுக்தமாகவும் இருக்கு. அது சில விஷயங்கள் இன்னைக்கு அனுசந்தானம் பண்ணும். அடுத்ததாக கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லி எடுத்து போறேன். नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतः दरिद्राणि तनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य देकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः। श्रीकृष्णार्पणम्।